மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எஸ் என்ற எழுத்தில் வரக்கூடிய உறவு யார், அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமா இல்லை அவங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறாங்களா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் அவங்க சொல்கிற விஷயத்திலிருந்து உங்களுக்கு எஸ்ஸில் ஒரு நபர் நினைவுக்கு வராங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ பதிவில் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக மேசராசிக்காரவங்க எப்படின்னா அவங்களுடைய இலக்கில் வெற்றியடைகிற வரைக்கும் ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். யார் என்ன கன்ஃபியூஸ் பண்ணாலும் சரி அவங்களுடைய இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கிறவங்க. அதே மாதிரி நிறைய அவமானம் நிறைய இன்னலை வந்து ஃபஸ்ட்டு தாங்கின ஒரு பர்சனாக அது நம்ம மேசராசினியர். ஏன்னா தந்தையாருன்றவங்க தான் நமக்கு அஸ்திவாரமே அவங்க தான். அவங்க மூலமாகவே பிள்ளைகளுக்கு பிரச்சனை வருது, மேஷராசிக்காரர்களுக்கு வருதுன்னா தீர்வு வேணும். நிச்சயமா முதல்ல என்ன தீர்வு அப்படின்னா லெட்டர்ல இருக்கக்கூடிய தந்தையாரோ இல்ல தந்தையார் வயதுல இருக்கவங்க கிட்ட இருந்தோ பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னீங்கன்னா இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு உடல் பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ இருந்ததுன்னா அது உடனடியாக நீங்குவதற்கான வாய்ப்பை அந்த இறைவன் அருளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்கள் கூட இல்லை உங்கள் கிட்ட இல்லை நீங்களே எஸ் அப்படின்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பெயர் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லை எஸ் எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடியவங்க எங்க கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஆங்கில எழுத்தில் எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ் எழுத்துக்களில் சா சா சி சி அந்த சா வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களினுடைய மகிமை என்ன, சிறப்பு என்ன, அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய எந்த உறவு ஒவ்வொரு ராசிக்காரர்கள் கூடயும் இருக்கிறது அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது இல்லை நெகட்டிவாக இருக்க போகுது. இந்த மாதிரி பல புதுமையான தகவல்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஒரு சிறப்பான நபர் இங்கே வந்திருக்காங்க. பாரம்பரிய ஜோதிட அரசி யோக பிரபா அவர்களை தான் இன்றைக்கும் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். நிறைய வீடியோ பதிவுகள் மூலமாக நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்க, கன்சல்டேஷன் மூலமாகவும் மீட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது மெசேஜோடு உங்களை மீட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஓகே, இங்கே நான் மீட் பண்ணிடுறேங்க, வீடியோவை சேவ் பண்ணிக்கிறேன், ஆனால் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வெயிட் பண்ணாமல் யோக பிரபா அவர்களை சந்திக்கலாம். எஸ் எழுத்தினுடைய மகிமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ஸோ இன்றைக்கி உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பாக எஸ்ன்னு சொன்னோன்னா எனக்கே எஸ்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. என்னுடைய ராசிக்கு மட்டும் இல்லாமல் நேர்களுடைய ராசிக்கும் இந்த எஸ்ஸுக்கும் உள்ள அந்த உறவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு முன்னே இன்றைக்கி ஏன் இந்த பதிவை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க? அப்படி என்ன அந்த எஸ்ஸில் இருக்குது? எஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக குரு பகவானுடைய ஒரு லெட்டர்ஸ்னால் எஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மற்ற கிரகங்களை விட ரொம்பவே இயற்கையான ஒரு சுபர் அவர். அது மட்டும் இல்லாமல் குருனா நம்ம கற்றுக் கொடுக்குற வாத்தியாராக இருக்கட்டும், தன்னுடைய தாய் தந்தை குருவான் நினைக்கிற அத்தனை பேருக்குமே எடுத்துக்கிற ஒரு எண்ணு அப்படின்னா நம்ம குரு பகவானை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் எண்ணுக்குரியது தான் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஸுங்கிற நம்பர் இதே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா நம்மளுக்கு இந்த குருவோட எண்ணம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவேவும் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்கள மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஏதாவது நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதுவும் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவருடைய எண்ணம் உள்ளவங்களேவும் அவருடைய லெட்டர்ஸ் இருக்கிறவங்களேவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே 12 ராசி இருக்குது. அந்த 12 ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ராசியில் உள்ளவங்க அந்த லெட்டரில் இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு ராசியில் உள்ளவங்களுக்கு அந்த எஸ் லெட்டர் சம்மந்தப்பட்ட உள்ளவங்க ஒரு ஏதாவது ஒரு உறவில் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை அவங்க செய்ய போகிறாங்க இல்லைனா கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான மெயினான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. எஸ், இப்போ கோள்கள்லையும் பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து சூரியன் எஸ்ஸில் வருவாங்க. ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரம் இங்கிலீஷில் எஸ் வருது, சுக்கிரன் அப்படின்றதும் எஸ்ஸில் வருது. ஸோ மெஜாரிட்டி எஸ் தான் இருக்குது. அதே மாதிரி எஸ்ன்ற அந்த லெட்டரை பார்க்கும்போது வளைஞ்சு கொடுக்குற மாதிரியும் தோணும், ஒரு பாம்பு நெளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் தோணும். அந்த எழுத்துக்குன்னே மகிமை இருக்குங்க.
கண்டிப்பா வளைந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து முரண்பாடான இடத்துலனாலும் சரி இல்ல ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்குது பிரச்சனையா இருக்குனாலும் சரி அந்த இடத்துல விட்டு கொடுத்து போறது ஒரு ஆளா எஸ்ங்கிற நம்பர்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. எஸ்ங்கிற பேர்ல முதலெழுத்துல உள்ளவங்கள தான் இருப்பாங்க. மத்தவங்களாம் இல்ல என்ன ராசி என்னனாலும் இருக்கட்டுமே ஈகோ அதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல பரவாயில்ல நம்ம விட்டு கொடுத்து போறதுனால ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கஷ்டம் கிடையாதுன்னு சொல்லி விட்டு கொடுக்குற பர்சனா அந்த எஸ்ங்கிற லெட்டர்ஸ்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. அதுதான் மெயின். ஓகே, இப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எஸ்ஸோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர் சூப்பர் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா இல்லை சுமார் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 12 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள். உங்கள் ராசிக்கு எஸ் எந்த உறவு முறையில் வந்தால் சிறப்பாக இருக்கும், இல்லை அவங்கக்கிட்ட எப்படி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 12 ராசிகளில் கொடுத்து வச்ச ராசி முதலாவதாக வரக்கூடிய மேஷ ராசி தான். ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து அந்த சூப்பர் ஸ்டார் யார், சுமாரான ஸ்டார் யார், இல்லை சீக்ரெட் ஸ்டாரா அவர் அப்படின்றத எஸ்னுடைய லெட்டரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எஸ் என்ற எழுத்தில் வரக்கூடிய உறவு யார், அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமா இல்லை அவங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறாங்களா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் அவங்க சொல்கிற விஷயத்திலிருந்து உங்களுக்கு எஸ்ஸில் ஒரு நபர் நினைவுக்கு வராங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோ பதிவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேஷராசிக்கு சொல்லுங்கள் மேம். பொதுவாக மேஷராசிக்காரவங்க எப்படின்னா அவங்களுடைய இலக்கில் வெற்றியடைகிற வரைக்கும் ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். யார் என்ன கன்ஃபியூஸ் பண்ணாலும் சரி அவங்களுடைய இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கிறவங்க. அதே மாதிரி நிறைய அவமானம் நிறைய இன்னலை வந்து ஃபஸ்ட்டு தாங்கின ஒரு பர்சனாக அது நம்ம மேஷராசி நேயர்கள் தான். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த எஸ் லெட்டர் என்ன மாதிரி பாதிப்புனா முதல்ல வந்து எஸ் லெட்டர் கூடிய அதாவது மேஷராசிக்குரிய தந்தை அவங்களுடைய பேர் கண்டிப்பாக எஸ் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா தந்தை வயது உள்ளவங்களால சில மாற்றங்கள் சில பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்ன மாதிரியான சம்பவங்கள் சொல்லி பார்த்தோம்னா முதல்ல வந்து ரொம்பவேவும் ஒரு தந்தைக்கும் மகனுக்கோ இல்லை தந்தைக்கும் மகளுக்கோ உள்ள ஒரு பாசம் ரொம்ப அதிகமாகவே இருந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம நல்ல ஒரு உறவாக போய்க்கு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா சம்மந்தமே இல்லாத தந்தைக்கு மகனுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. அது வந்து 3வது மனிதர்கள் மூலமாக கூட அந்த பிரச்சனைகள் வந்து தந்தை என்ன பண்ணுவாங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையுமே தன்னுடைய மகனுக்கு மேஷராசினியர்களான யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். அதாவது என் சொத்து நான் தான் அனுபவிப்பேன், என் இஷ்டம், உனக்கு ஒரு பைசா கூட கிடையாது. அதில் அவங்களுடைய உழைப்பு வந்து மகனோட உழைப்பும் இருக்கும் மகளோட உழைப்பும் இருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் அவங்களுடைய பேச்சை கேட்காம அவங்களுடைய முடிவுக்கு பண்ணுறது இதுதான் மெயினான ஒரு விஷயம். இதனாலே நிறைய ஆர்கியூமெண்ட் பிரச்சனை இந்த மாதிரிலாம் வருது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா திருமணத்தில், அதாவது நம்மளுக்கு ஒரு திருமணம் முடிவு பண்ணும்போது முதல்ல வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு இல்லை ஒரு பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வந்து சொல்லும்போது அவங்களுடைய பிடிவாத குணத்தினால நான் சொன்ன ஒரு வரன் தான் திருமணம் முடிக்கணும்னு சொல்லி அதில் ஒரு கட்டாயப்படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டை ஏற்படுத்துறதே அவங்களா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப மனசுல வெக்ஸாகி போய் நிறைய இடத்துல மேசராசிக்காரவங்கலாம் ரொம்ப மனசுக்கு உளைச்சலாகி நிறைய தேவையில்லாத ஒரு முடிவு மைண்டெல்லாம் அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகி இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அந்த உறவு கட்டாயப்படுத்தி வச்சுட்டாங்க. சரி அப்போனா நம்ம அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் பிடிச்சி அவங்களுக்காவது நம்ம இருக்கணுங்கிற ஒரு உறவை பிடிச்சிருக்கிறதுனால தான் அந்த ஒரு மைண்ட் தாட்லேருந்து ஒரு நெகட்டிவ் தாட்லேருந்து இப்போ வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டாவது ஒரு பெரிய விஷயமா அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்குது. ஸோ தந்தையார் வந்து எஸ் லெட்டரில் தான் இருப்பாங்க மேஷராசிக்கு. அப்படி இல்லைன்னா அவருடைய வயதில் இருக்கக்கூடியவங்க அவங்களால இந்த பிரச்சனை எஸ் லெட்டரில் ஆரம்பிக்கக்கூடியவங்க உங்க கூட இருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவங்க மூலமாவோ இல்லை வேற யாராவது அவங்க கிட்ட சொல்லியோ உங்ககிட்ட கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தந்தையார் கூட இருந்த சுமூகமான உறவு முறைகளும் இருந்திருக்கும். நாளுக்கு பின்ன இந்த மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கும் சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்ல முடியுங்களா? ஏன்னா தந்தையாருன்றவங்க தான் நமக்கு அஸ்திவாரமே அவங்க தான். அவங்க மூலமாவே பிள்ளைகளுக்கு பிரச்சனை வருது, மேஷராசிக்காரர்களுக்கு வருதுன்னா தீர்வு வேணும். நிச்சயமா முதல்ல என்ன தீர்வு அப்படின்னா நம்ம மேஷராசிக்காரங்களுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தான். அப்படின்னா செவ்வாய் யாருக்குன்னா முருகனுக்கு தான். முருகன் வழிபாடு அவங்க பண்ணணும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோவில் வழிபாடு. இல்லை முருகன் கோவிலில் ஏதாவது ஒரு விசேஷம் அப்போ ஏதாவது அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது அன்னதானம் போடுறாங்கன்னா அங்கே உள்ள பொருட்கள் இவங்க வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்து நம்ம தந்தையார் வயதில் உள்ளவங்ககிட்ட இவங்க ஆசீர்வாதம் வாங்கி ஒரு அவச்சொல் எதுவுமே வாங்காமல் இருக்கணும். அப்படி இருந்தாலே உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது. இதுக்கப்புறம் வரக்கூடிய பாதிப்பு கூட வராமல் சரியாகிடும். அதுதான் மெயின். ஸோ எஸ் லெட்டரில் இருக்கக்கூடிய தந்தையாரோ இல்லை தந்தையார் வயதில் இருக்கவங்க கிட்ட இருந்தோ பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா எஸ் லெட்டரில் ஆரம்பிக்கக்கூடிய சரவணா சண்முகா அப்படின்னு முருகர்கிட்ட போய் தஞ்சம் புகுந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்சொல் வார்த்தைகளே பேசுங்க. நமக்கு ஒருவரிடம் இருந்து ஒரு உறவிடம்
இருந்து பிரச்சனை வருது அப்படின்றத முன்கூட்டியே தெரியப்படுத்துறது பயமுறுத்துறதுக்காக இல்லை. அவங்க கிட்டேருந்து பிரச்சனைகள் வரும்பொழுது அதை நீங்கள் சுமூகமாக ஹேண்டில் பண்ணணும். அமைதியாக அன்பு சொற்களை பேசி அவங்க மனசே மாற்றக்கூடிய வல்லமையை அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்கட்டும்னு மனசார வாழ்த்துறோம். ஸோ மேஷராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எஸ்ல பிரதானமாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய தந்தையார், இல்லை அவருடைய வயதில் இருக்கக்கூடிய நபர்கள். அவங்க யாருன்னு உங்களுக்கு பெயர் கண்டிப்பாக இப்போ உடனே தோணியிருக்கும், உடனே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசுனது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பேசின இந்த தகவல் எல்லாமே எங்களுக்கு புதுசாக இருந்தது, ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவாகவும் இருந்தது, அதே சமயத்தில் லாஜிக்காகவும் இருந்தது. ஸோ எஸ் லெட்டரில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களை இப்போது நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நினைவுபடுத்தியிருப்பாங்க. அதை நினைவுபடுத்திய யோகப்பிரபா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ யோகப்பிரபா அவர்களுடைய வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கை கொடுக்குதுங்க. எனக்கு அவங்க கிட்ட அவங்களுடைய இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு உற்சாகம் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பர்சனலாக நீங்கள் அவங்க கிட்ட வந்து கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா அவங்க அவைலபிளாக தான் இருக்காங்க. நான் டீட்டெயில்ஸ்க்கான காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்கள், முழுக்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட கன்சல்டிங் எடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. சென்னைக்கு வரும்பொழுது டிரெக்டாகவும் வந்து அவங்க உங்களுக்கு கன்சல்டிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒரு முறை கன்சல்டிங் எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தது தான், அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். வாழ்க்கை வளமடைய எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி புது புது தகவல்களோடும் ஆன்மீக தகவல்களோடும் தொடர்ந்து உங்களை நாங்கள் வந்து சந்திச்சுட்டே தான் இருப்போம். உங்களுடைய அன்பை எங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.